துலாம் ராசி நண்பர்களுக்கான செவ்வாய் பயிற்சி பலன்கள். துலாமுக்கு 8ஆம் இடத்துல அஷ்டமஸ்தானத்தில் இருந்த செவ்வாய் தேவையில்லாத பணவிரயங்களை ஏற்படுத்தி உங்களுக்கு வரவேண்டிய லாபத்தில் ஒரு தொய்வை ஏற்படுத்திட்டார். ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பாதகாதிபதி உங்களுக்கு 11ஆம் இடத்தை பார்த்ததுனால உங்களுக்கு வரவேண்டிய லாபம் வராமல் இருந்தது. ஆனால் நிறைய வேலை பண்ணியிருப்பீங்க, கொஞ்சம் நஞ்சம் வேலை இல்லை. யாருக்கிட்டையாவது உங்களுக்கு சண்டையும் இருந்திருக்கு, தேவையில்லாத சண்டை போட்டிருப்பீங்க. இப்போ செவ்வாய் 9ஆம் இடத்துக்கு போகிறாரு. முதல் விஷயம் என்னென்னா, தந்தை விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. தந்தையுடைய மருத்துவ ரீதியான செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உடனே பயப்பட வேண்டாம். அவர் எங்கேயாவது வண்டியில் போகிறாருன்னா ஜாகிரதையாக போக சொல்லுங்கள். அவர் எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணுறாருன்னா எலக்ட்ரிக்கலில் வேலை பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இருக்க சொல்லுங்கள். அதாவது தந்தைக்காக ஏதாவது செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை. ஆனால் நல்ல விஷயம் என்னென்னா, எந்த இடத்துக்கு போனாலும் சரி நீங்கள் பேசுகிறது உங்களுக்கு வெற்றியை தரும். உங்களுடைய பேச்சு சாதுரியத்தின் மூலமாக, அதாவது உங்களுடைய அதிகாரமான வார்த்தைகளை பேசுவதன் மூலமாக எதிரிகளுக்கு பயத்தை உண்டு பண்ணி உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கும். எதிரிகளுடைய தொழிலில் தோல்வியை தரக்கூடிய வகையில் செயல்படுவீங்க. உங்களுடைய நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். ரொம்ப நாளாக எனக்கும் அவனுக்கும் பிரச்சனை சார், எப்போ பாரு சண்டை போட்டுட்ருக்கேன், எப்போ பாரு எனக்கு வம்பு கழுகிறான் சார் அப்படின்னா அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணக்கூடிய வகையில் இருப்பீங்க. அதே சமயம் இளைய சகோதரிகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். உங்கள் தம்பி தங்கைகள் யாராவது இருக்காங்கன்னா அவங்களுக்கு உங்களாலான உதவிகளை செய்யக்கூடிய வகையில் இருக்குது. இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் உங்கள் தம்பி தங்கைகள் சொத்து வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவங்களுடைய சொத்து சேர்க்கை, அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அந்தஸ்தை பெறுவதற்கான முயற்சியில் உங்களுடைய பங்கு இருக்கும். அதனால் அவங்களுக்கு உங்கள் பேரில் ஒரு பாச பிணைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் இந்த செவ்வாய் 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஸோ உங்களுக்கு தூக்கம் கெடுவதற்கான சூழ்நிலை என்ன சார் அப்படின்னா, நிறைய ட்ராவல் இருக்குது. இந்த மாதம் இந்த ஆகஸ்ட் 2லேருந்து செப்டம்பர் 19க்குள்ளே ஊருக்கு போகிறது, வெளியில் வர்றது, அடுத்தவங்களுக்காக உதவி செய்கிறது, வீட்டில் ஃபங்க்ஷன், இப்படி ஏகப்பட்ட அலைச்சல் இருக்குது, செலவு இருக்குது. குடும்ப தேவைகளுக்கான செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்திலும் சில செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 7ஆம் இடத்துக்கு 4ஆம் இடமான உங்களுடைய 10ஆம் இடத்துக்கு விரயஸ்தானத்துக்குமான 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் செவ்வாய். என்ன சார் குழப்பறீங்க? 7ஆம் இடம் உங்களுடைய மனைவி அல்லது கணவர், அவருக்கு 4ஆம் இடம், உங்களுக்கு 10ஆம் இடம், அதுக்கு 12ஆம் இடம் உங்களுடைய 9ஆம் இடம். இந்த இடத்துக்கு செவ்வாய் போகிறதுனால உங்கள் மனைவி அல்லது கணவருடைய ஹெல்த்துக்காக மருத்துவ செலவுகள் ஏற்படும். அதே சமயம் உங்கள் வாழ்க்கை துணைப்பட்ட கடனை அடைப்பதற்காகவும் நீங்கள் சில செலவுகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்கள் வாழ்க்கை துணை ஏதோ ஒரு சின்ன கடன் வாங்கிட்டாங்க, ஒரு 2 லட்ச ரூபா வாங்கிட்டாங்க, அதை அடைக்க முடியல. நீங்கள் தான் கடன் பட்டு அடைப்பீங்க. ஆனால் உங்கள் கடன் பிரச்சனை இருக்காது, பெருசாக இருக்காது, செட்டில் பண்ணிடுவீங்க. உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயங்களில் சில மாற்றங்களை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதம் உங்களுக்கு நிலம் சார்ந்த செலவுகள், கடன் சார்ந்த செலவுகள், ஆரோக்கியம் சார்ந்த செலவுகள் இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு செப்டம்பருக்கு அப்புறம் தான் உங்களுடைய நல்ல நேரமே வருது. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. இதில் 10ஆம் இடத்துல குரு இருக்கார். 10இல் குரு பதவி மாற்றம் கொடுத்துருக்கணும், இன்னும் கொடுக்கல. அவர் வரக்கூடிய நாட்களில் அவர் கொடுப்பார். அதுக்கு செவ்வாய் சப்போர்ட்டாக இருப்பார். அதனால் உங்களுக்கு வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படும். உங்களுக்கான செவ்வாய் பயிற்சிக்கான பலன்கள் அப்படின்னு கேட்டால், உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். அதே சமயம் சுவாமி மலையில், கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சுவாமி மலை முருகனை வழிபடுங்கள். முருகனை வழிபட்டோர் கைவிடப்படார். உலக அளவில் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் தான். ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் நீச்சமாக இருந்தாலோ அல்லது உச்சமாக இருந்து வேற்று கிரகங்கள், அதாவது பாதகாதிபதி கிரகங்களால் பார்க்கப்பட்டாலோ அந்த மனுஷனுக்கு தைரியம் குறைவாக இருக்கும். அதே மாதிரி ஆரோக்கியத்திலும் பிரச்சனை ஏற்படும். நரம்பு ரத்தம் சார்ந்த பிரச்சனைகள் வரும். அதனால தான் செவ்வாய் நல்லா இருக்கா பாருங்கள் அப்படின்னு, செவ்வாய் தோஷம் இருக்கா பாருங்கள், செவ்வாய் தோஷம் இருக்கக்கூடாது அந்த மாதிரிலாம். அதாவது செவ்வாய்க்கு சில கிரகங்களின் பார்வை இருந்தால் தோஷம்னு பேர். இப்போ அந்த செவ்வாய் கோச்சார ரீதியாக சில பயிற்சிகள் ஒவ்வொரு மாதமும் 1.5 மாதத்துக்கு ஒரு தடவை நடக்கும். வருஷத்தில் எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 6லேருந்து 8 தடவை பயிற்சி ஆவார். இந்த கோச்சார ரீதியான செவ்வாய் பயிற்சியில் தான் உலக அளவில் பிரச்சனைகள் வெடிக்கக்கூடிய வகையில் இருக்குது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஜந்தர் மந்தரில் பிரச்சனை, அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் பிரச்சனை, இதுக்கெல்லாம் காரணம். அதே மாதிரி ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் பிரச்சனை. அதெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டால்
செவ்வாய் வந்து சனியின் பாதிப்பு, சனியின் சம்பந்தம் ஏற்படுகின்ற பொழுதெல்லாம் இந்த பிரச்சனைகள் வருது. இது இப்போது நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் நிறுத்து போயிடும், அது வேறு விஷயம். ஆனால் எப்போ அது நடக்கும் அப்படின்னு கேட்டால் இந்த செவ்வாய் பயிற்சி நடக்கும்பொழுது தான். அது என்றைக்கு செவ்வாய் பயிற்சி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 2, 2026 இரவு 10:02 செவ்வாய் சனியின் பார்வையில் இருக்கக்கூடிய செவ்வாய் ரிஷபராசியில் இருக்கார். சனி மீனராசியில் இருக்கார், செவ்வாய் ரிஷபராசியில் இருக்கார். இவங்க பார்வை சனியின் 3ஆம் பார்வையில் செவ்வாய் இருக்கார். இந்த செவ்வாய் வந்து ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இது என்னைக்கு அப்படின்னு பார்த்தா ஆகஸ்ட் 2 இரவு 10:02 இந்த பயிற்சி ஏற்படுகின்றது. இந்த பயிற்சி எத்தனை நாளைக்கு அங்கே மிதுன ராசியில் இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து செப்டம்பர் 19 வரைக்கும் அந்த மிதுன ராசியில் இருப்பார். அதுக்கப்புறம் தன்னுடைய நீச்சஸ்தானம்னு சொல்லக்கூடிய கடகராசிக்குள்ளே பிரவேசமாகார். ஆனால் இந்த நீச்சஸ்தானத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த செவ்வாய் பெயர்ச்சிங்கிறது வந்து பெரிய பெரிய பிரச்சனைகளை கூட அப்படியே புஸ்வானமாக போகக்கூடிய வகையில் செஞ்சிடுவார். அதே சமயம் இதெல்லாம் வந்து உலக அளவில் இண்டிவிஜுவல் விஷயங்களில் இப்போ சில பேர் இப்போ பார்த்திங்கன்னா சில பேர்த்துக்கு வந்து மனசுக்குள்ளார ஒரு பயம் இருக்கும். நான் போலீஸில் மாட்டிப்பணும், நான் வந்து என்னோடய எதிரிகளின் தொல்லையில் மாட்டிப்பணும், எனக்கு இஎம்ஐ கட்டலை அதனால் எனக்கு பிரச்சனை வருமோ, லீகல் நோட்டீஸ் வருமோ, இதெல்லாம் நடக்கும் தெரியுமா? இதுக்கெல்லாம் காரணம் இந்த செவ்வாய் தான். இந்த செவ்வாய் ஒழுங்காக இருந்துட்டார், பிரச்சனை இல்லாமல் இருந்துட்டாருன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் சில பேர் பாருங்கள் அவங்களுக்கு பாஸ்போர்ட் ரெனியூவல், பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனுக்கு கூட போலீஸ்காரங்க வீட்டுக்கு வரமாட்டாங்க, ஃபோன்லேயே பேசி முடிச்சிருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு செவ்வாய் வந்து சமாதானமான இடத்துல இருப்பார். ஆனால் செவ்வாய் இருக்கக்கூடாத சில இடங்கள் இருக்குது, அந்த இடத்துல இருந்தால் பிரச்சனை தான். அது என்ன இடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு ராசிக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கக்கூடாது. அதே மாதிரி 2ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. 2ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் எல்லாருக்கிட்டையும் சண்டை, எதிரிகள் அதிகம். அதே மாதிரி 4ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. 4ஆம் இடத்துலேருந்து 4ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்குறதுனால உறவுகளுக்குள்ள பகையை உண்டுவாக்குவார். நீங்கள் யாருக்கிட்ட பேசினாலும் ஒரு மாதிரி ரஃப் அண்ட் டஃப்பாக தான் பேசுவீங்க. அதே மாதிரி ஒரு ஜாதகருக்கு 4ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தார்னா அவங்க அம்மா வந்து எப்போவுமே எள்ளுங்கொள்ளும் வெடிச்சுட்டு கோவக்காரியாக இருப்பாங்க. அவங்கக்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாது. அம்மாவுக்கும் இவங்களுக்குமே ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இருக்கார். ஆனால் செவ்வாய் எந்த இடத்துல இருக்கலாம் அப்படின்னு கேட்டால் 3, 6, 11 இந்த இடத்துல இருந்தால் எந்த கிரகமும் நல்லது தான் பண்ணும், செவ்வாயும் அதே மாதிரி தான். இப்போ நம்ம சொல்கிறது வந்து ராசிக்கு தான் சொல்கிறோம், ஆனால் லக்னத்துக்கு பலன்கள் மாறுபடும். ஸோ இந்த லக்னத்துக்கு இந்த செவ்வாய் பயிற்சியை ஈஸ் டவுன் பண்ணுறதுக்கு அவருடைய கோபத்திலேருந்து விலகிறதுக்கு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய லக்னத்துக்கு உண்டான யோகாதிபதி கல்லை அணிவது சிறப்பு. என்ன சார் யோகாதிபதி கல்லுன்னு சொல்கிறீங்க, ராசிக்கல் தானே சொல்லுவாங்க. ஆமாம், ராசிக்கு கல் போடக்கூடாது. இது வந்து பல பேர்த்துக்கு வந்து இன்னும் குழப்பத்தில் இருக்காங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ராசிக்கு கல் போட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். அதற்கு பதிலாக லக்னத்துக்கு யோகாதிபதி கல் என்னன்னு பார்த்து அந்த கல்லை அணிவதன் மூலமாக இந்த சுக்கிர பயிற்சி, செவ்வாய் பயிற்சி, சனி பயிற்சி, குரு பயிற்சியில் வரக்கூடிய நெகட்டிவ் பலன்களை குறைத்தும் பாசிட்டிவ் பலன்களை உயர்த்தியும் நம்ம வாழ்க்கையில் செப்பனிடுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். நம்ம வாழ்க்கையில் பிரச்சனையை குறைக்கிறதுக்கு தான் இந்த கல்லை தவிர பிரச்சனையை உண்டு பண்ணுறது கிடையாது. இது அனுபவத்தில் நான் சொல்கிறேன், என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி பயன்படுத்திக்கோங்க. செவ்வாய் பயிற்சி பலன்கள் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 2 செப்டம்பர் 19 வரைக்கும் ஆல்மோஸ்ட் அதில் ஒரு 19 நாள், இதில் வந்து ஒரு 30 நாள் வச்சுக்கோங்க. 2ஆம் தேதி. ஸோ 31 நாளில் ஒரு நாள் போயிடுச்சுன்னா 2 நாள் போனால் கூட 29 நாள், கிட்டத்தட்ட 48 நாட்கள் செவ்வாய் பயிற்சி. இந்த செவ்வாய் பயிற்சியில் உங்களுக்கு நற்பலன்கள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு செவ்வாய் பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை அறிந்து கொள்ள வேண்டும் எனும் விருப்பம் உள்ளவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள அடியேனின் தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு நேரடியாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ பலன்களை தெளிந்து கொள்ளலாம். இதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் பல ஒப்பற்ற நல்ல பலன்கள் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.